ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நெத்திலி கருவாடு சிம்பிளாக ஒரு சின்ன தொக்கு மாதிரி கூட்டு மாதிரி செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா சட்டியை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நெத்திலி கருவாடு சுடு தண்ணியில் போட்டு அலசி நல்லா சுத்தமாக கழுகி வச்சுருக்கேன் 4-5 தண்ணியில். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சட்டி சூடாகி எண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே வெந்தயம் போட்டு அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறத. அது நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வந்து போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், இது வந்து பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெந்துருச்சுன்னா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அதை கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சதுக்கப்புறமா அதை பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்ல தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வந்து மசிச்சு விடணும்னு அவசியம் இல்லை. மசிச்சு விட்டுட்டா கொஞ்சம் கிரேவி மாதிரி நல்லா கூட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு மசாலையெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்து அதாவது சின்ன ஜீரகம் இருக்குது இல்லையா, அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். வெந்தயம் வந்து நம்ம ஏற்கனவே போட்டது, நம்ம முழு வெந்தயம் போட்டதுனால நம்ம பொடி போட தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலையெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கழுகி வச்சுருக்க நெத்திலி கருவாடை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இருக்க தண்ணியும் மசாலாவும் சேர்ந்து நல்லா வேகட்டும். கொஞ்சம் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்ல வாசனை, சூப்பர் வாசனை. அது கூடவே அந்த தக்காளி அந்த ஜூஸோடு நல்லா வெந்து நல்ல ஒரு வாசனை. இப்போ வந்து நமக்கு புளி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதில் பாதி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ இதை ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி நல்லா இந்த புளி தண்ணியில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இறக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு வந்து எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடுவோம். மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் இப்போ வந்து உப்பு இல்லைன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டது தான். உப்பு பத்தாதனால கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். பாருங்கள், உப்பு போட்டு இது நல்லா வத்துற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இது சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதை ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியாக செய்கிறது தான். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.